ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு, நோ காண்டம்னேஷன். மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை, மாம்சத்துக்குரிய வாழ்க்கை. இப்போ என்ன இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்? அதை நாம் புரிந்து கொண்டோமானால் ஒரு 5 குறிப்புகளை சொல்லி நாம் மாம்ச வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. நாம் இருக்கிறது மாம்சத்தில், ஆனால் மாம்சத்திற்குரிய நடக்கை ஆவியின் படி உள்ள நடக்கை. மாம்சத்தின் படி நடக்கிறவனுக்கு எதுவும் சொல்லித்தர தேவையில்லை, அவங்க கற்றுக்கொள்ளவும் தேவையில்லை. ஆவியின் படி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லும்போது ஒவ்வொரு நிமிஷமும் தேவ ஆவியோடு நாம் தொடர்பில் இருக்க வேண்டும். ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ஆவியின் சத்தம் கேட்க வேண்டும். ஆவியின் சித்தம் செய்ய வேண்டும். இது மிகவும் நுட்பமான ஒரு காரியம். ரொம்ப ஷார்ப்பாக, நுட்பமாக செயல்பட வேண்டியது. அது ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்ப மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஒரு காண்டம்னேஷன், ஒரு தண்டனை. அது யாரும் கற்றுத்தர தேவையில்லை. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன கிடையாது? தண்டனை கிடையாது. ஏன்? 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவினாலே ஆவியின் பிரமாணம், பாவம் மரணம் என்கிறவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிட்டு. 2 பிரமாணம். ஒன்று ஆவியின் சட்டம், லா ஆஃப் ஸ்பிரிட். இன்னொன்று லா ஆஃப் சின் அண்ட் டெத். 2 பிரமாணம். பிரமாணம் என்று சொன்ன சட்டம், அவ்வளவுதான். ஆவியின் சட்டம், பாவ மரணம் என்படைய சட்டம். அப்ப இந்த பாவம் மரணம் என்பவர்களுடைய சட்டத்திலிருந்து ஒரு சட்டம் என்று வந்தால், சட்டத்தை மீறினால் என்ன நடக்கும்? தண்டனை. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன கிடையாது? தண்டனை கிடையாது. காரணம் என்ன? பாவமரணம் என்கிற சட்டத்தின்று. அப்போ ஒருத்தனுக்கு ஒரு சட்டத்திலிருந்து விடுதலை ஆக்கினதற்கு அப்புறம் என்ன கிடையாது? அவனுக்கு என்ன கிடையாது? தண்டனை கிடையாது. மாம்சத்தின்படி நடந்தால் என்ன உண்டு? ஏன்? பாவம் மரணம். கிறிஸ்து என்னை விடுதலை பண்ணிவிட்டார், என் தண்டனையை ஏற்றுக்கொண்டார், சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்துவிட்டது, நான் விடுதலையாக்கப்பட்டேன். இந்த காலையில நமக்கு கவலை ஏன் வருகிறது? பாரம் ஏன் வருகிறது? நெருக்கம் ஏன் வருகிறது? நம்முடைய பாவம் மரணம் என்கிற சட்டம். பாவம் மரணம் என்ற சட்டம் தான் இதெல்லாம் கொண்டு வருது. இந்த 2 விதமான நடக்கை சொல்லுங்க. ஆவியின் சிந்தை, மாம்சத்தின் சிந்தை. மாம்சத்தின் சிந்தையானது மாறுபடும். ஆவியின்படி நடக்கிறவர்கள் அவருடைய சிந்தனையே வேற. பணத்தை பற்றியோ எதையும் யோசிக்கவே மாட்டாங்க. ஆவியின் சிந்தை என்பது முற்றிலும் வித்தியாசமானது. 6ஆம் வசனம், மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை என்ன கொண்டு வரும்? மரணத்தை கொண்டு வரும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் அமைதி, வாழ்வு. கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் ஆவிக்குரியவர்கள். சிந்தை முழுவதுமாக ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மாம்சத்துக்குரிய சிந்தனையோடு கூட மாம்சத்துக்குரிய திட்டங்களை, செயல்பாடுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கவே கூடாது. நான் ஆவிக்கேற்றவர்களை சிந்திப்பேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. அப்போ ஒரு ஆவிக்குரியவன் என்றால் ஆவிக்குரியதோடு தான் சம்பந்தப்படுத்தி பேசுவான். மாம்சத்துக்குரியவர்களை சம்பந்தப்படுத்தி பேசவே மாட்டான். அப்ப ஆவியின் சட்டம், ஆவியின் சிந்தை, ஆவியின் நடக்கை அப்படி இருக்குமானா, பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காட்டுகிறோம். சொல்லுங்க, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு
அப்ப நம்மளாம் ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா? நல்ல தீர்மானம் பண்ணோம். ரோமர் 8:13 மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள். 2 காரியங்கள், சாவு வாழ்வு. மாம்சத்தின் படி பிழைத்தால் அழிவு சாவு. முதல் குறிப்பு என்னது? ஆவியின் சட்டம், ஆவியின் சிந்தை, ஆவியின் நடக்கை. அப்புறம் ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தல். அப்போ அது நமக்கு வாழ்வு. ஆவியினாலே சரீரத்தின் செய்களை என்ன செய்யணும்? அழிக்கணும். அப்பதான் வாழ்வு. இல்லாவிட்டால் பாவம் மரணம் என்கிற சட்டம், மாம்ச சிந்தை, மாம்ச நடக்கை. அடுத்தது மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவு. சரி, ஆவியானவர் இப்ப என்ன செய்ய போகிறார்? ரோமர் 8:14 பாயிண்ட் நம்பர் 1, ஆவியானவர் நடத்துகிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறாரோ அவர் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். சொல்லுங்க, ஆவியானவர் நடத்துகிறார். ஆவி என்ன செய்யறாரு? நடத்துகிறார். 2வது குறிப்பு, ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். முதலாவது ஆவியானவர் என்ன செய்யறாரு? 2வது ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அப்ப உதவி செய்யும்போது நம்ம எதுக்கு கவலைப்படணும்? எப்ப உதவி செய்கிறார்? பலவீனம். எப்பெல்லாம் நமக்கு பலவீனம் வருதோ அப்பெல்லாம் நமக்கு என்ன செய்யறாரு? உதவி செய்கிறார். 3வது, வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஏன் வேண்டுதல் செய்கிறார்? ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று 27ஆம் வசனம், ஆவியின் சிந்தையை அறிகிறார். தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிற இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து ஆவியின் சிந்தையை அறிகிறார். 16ஆம் வசனம், The Spirit itself beareth witness with our spirit that we are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் என்ன செய்கிறாரு? எனக்கு சாட்சி கொடுக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை என்று. Praise the Lord. யோவான் 3ஆம் அதிகாரம், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். யோவான் 4:23-24, உண்மையாய் தொழுது கொள்கிறவர் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள. நம்முடைய தொழுகை, நம்முடைய வழிபாடு ஆவியோடும் உண்மையோடும். அப்ப 23-24 2 வசனத்திலே சொல்லுகிறது, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார்? நம்மோடு நடத்துகிறார், உதவி செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார், சிந்தையை அறிகிறார், சாட்சி கொடுக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த ஆவிக்குரிய அறிவு கர்த்தர் நமக்கு கற்பித்ததற்காக எல்லாருக்கும் எழும்பி நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.